பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலும் தேவாதி தேவனை துதித்து பாடும்படியாக தேவன் கொடுத்த இந்த அற்புத நேரத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தகப்பன் நல்லவர், ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் செய்த செயல்கள் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீ நல்லவர், அப்பா நீ நன்மை செய்கிறவர் ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தின தெய்வமே, பரிசுத்தரே, படைத்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி வழிகளை ஏறெடுப்போமா ஆண்டவரே? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, என் தகப்பன் செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நாங்கள் ஒன்று கூடி என் ராஜாவை ஆராதிக்கும்படியாக, என் நேச கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காய் நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் என் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் பேசின ஊமைகளை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்று பேச போகிற மகளை மறைத்து தேவன் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நன்றி 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 நன்றி. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுமா? ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே.
நம்ம உண்மையாய் பாடுறோம். இந்த வரிகள் எவ்வளவு அருமையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையை பாடும்படியான ஒரு வார்த்தையாய் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை இன்னல்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் அப்பா உங்களை நாங்க பிரிய மாட்டோம். உண்மையாய் சொல்லுகிறவர்கள் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடணும். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களும் அதை நம்ம பாடும் பொழுது அது உண்மைதானா, நம்ம அது மாதிரி வாழ்றோமா, நம்மளுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு யோசித்து பாடணும். ரத்தமே சிந்தி சாட்சியாய் நான் வாழ்வேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்றேன், ஆண்டவருக்காய் நான் ரத்த சாட்சியாய் மறிக்கவும் நான் தயாரா இருக்கேன். ஆமே. அப்படின்னா இந்த வரிகளை திரும்ப நம்ம பார்க்கலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. பரலோகமே நம்மளை பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நமது வரிகளை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி சொல்லும் பொழுது பரலோகமே நம்மளை பார்த்துட்டு இருக்குன்றத மறக்காம இதை பாடுவோமா? நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. நன்றி. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம்
ஆண்டவரே அப்பா, உம்முடைய திருப்பாதம் ஆண்டவரே எத்தனை இன்பமானது சுவாமி. ஆண்டவரே அது எத்தனை ஆண்டவரே அப்பா பிரியமானது, அது ஆனந்தமானது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். என் அடைக்கலமானவரை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம் எத்தனை ஆண்டவரே ஆச்சரியமாய் இருக்கிறது ராஜா. நன்றி 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 நன்றி. சங்கீதம் 123:2 இப்படியாய் சொல்லுகிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். எத்தனை ஆச்சரியமாய் சங்கீதக்காரன் சொல்றார், என் கண்கள் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி இருக்கு. அவரை நோக்கி பார்க்கணும். நம்மளுடைய முகங்கள் அவரை நோக்கி பார்க்கணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், மனிதர்களை தேடுவதை விட்டுட்டு தேவனை நோக்கி பார்க்கணும். அதைத்தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. எல்லா சூழ்நிலையும் அவரை நோக்கி பாருன்னு சொல்றாரு ஆண்டவர். என்ன செய்யணுமா? அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணுமா? யோபு 22:27 வாசித்து பாருங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாய் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதம் 25:3 சொல்லப்படுது. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நம்ம காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. அடுத்ததாய் அவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். இதே சங்கீதம் 62:5 சொல்லப்படுது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர்கிட்ட நம்ம நோக்கி பார்த்து அமர்ந்திருந்தோம் என்றால் நம்ம நம்புற காரியம் இல்ல, அவர் நிச்சயமாய் நமக்கு செய்து முடிப்பார். அடுத்ததான் ஏசாயா 45:22 சொல்லப்படுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அவரை நோக்கி பாருன்னு ஆண்டவரே சொல்றார். அவரை நோக்கி பார்த்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஆமென். அந்த ரட்சிப்பு நம்மளிடத்துல நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாய் அவரை நோக்கி கூப்பிடணுமா? எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொல்றார். அவரை நோக்கி கூப்பிடணும். தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடணும். கடைசியாய் அவரை நோக்கி ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல பொறுமையோடு நம்ம ஓடணும். அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும், அவரை நோக்கி காத்திருக்கணும், அவரை நோக்கி அமர்ந்திருக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறீங்க? அப்பா, உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. என் தகப்பனை நோக்கி பார்க்கும்படியாய், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் நோக்கி பார்ப்பது எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை, அண்ட சராசரங்களை படைத்த என் ராஜாதி ராஜாவை. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் யாரை நீர் தள்ளி விடுவதில்லப்பா ஆண்டவரே, யாரை நீர் வெறுத்து விடுவதில்லப்பா ஆண்டவரே. ஏழைகளின் பலன் நீங்க தான், எளியோரின் நம்பிக்கை நீங்க தான், திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீங்க தான். உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென், ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நன்றி நன்றி நன்றி. என் தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தகப்பனே உமக்கு நன்றி. என் ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்துல எங்களுக்கு அநேக ஆசைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே என்று நீதிமொழிகள் 11:23 நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, நீதிமான்களுடைய ஆசையாய் ஆண்டவரே எங்களுடைய ஆசை இருக்கணும். எங்கள் தேவனை காணும்படியான ஒரு ஆசை. அப்பா, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சங்கீதம் 63:2 வாசிக்கிறோமேப்பா ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. தேவனுடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு ஒரு ஆசை வரணும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 7 ஆண்டவரே 13:7 அப்பா, அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் எனும் அதிபதி கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசை எங்களுக்கு வேணும் ராஜா. இந்த நாட்கள்ல தகப்பனே, கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஒரு ஆசை. பிலிப்பியர் 1:23
ஆண்டவரே அப்பா, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? ஆமென். அது அதிக நன்மையா இருக்கும்னு பவுல் எழுதுறார். ஆண்டவர் கூட இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசை. அவரே சொல்றாரு பிலிப்பியர் 3:12, இலக்கை நோக்கி தொடர எனக்கு ஒரு ஆசை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். அப்பேற்பட்ட ஆசையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமாப்பா, ஆண்டவரே அப்பா, உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் எனக்கு வெகு நாளாய் ஆசை. எத்தனை பேர் இந்த ஆசையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்கணும், அவருக்கு நான் பிரியமா இருக்கணும், அவருடைய சித்தம் செய்யணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அப்பேற்பட்ட ஆசை எங்களுடைய உள்ளத்துல இருக்குப்பா. இந்த ஆசையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களுடைய உள்ளத்தை கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் சாட்சியாய் வாழ கிருபை தாங்க. கேட்போமா ஆண்டவரை பார்த்து? நன்றி 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 நன்றி. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இசையா காரணம் நீர்தானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இசையா காரணம் நீர்தானையா. ஒரு விசை சொல்லுவோமா? உந்தனின் சாட்சியாய்
தகப்பனே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஆவல் எல்லாம் எங்களுடைய தகப்பனோடு இருக்கணும். ஆண்டவரே, தகப்பனுக்கு சித்தமானதை செய்யணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே அப்பா, அந்த தேகத்தை விட்டு பிரிந்து என் தகப்பனோடு இருக்க ஒரு ஆசை. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரமே, முகமுகமாய் பார்க்க ஒரு ஆசை. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காய் ஆண்டவரே காயம்பட்ட அந்த கரத்தை பார்க்க ஒரு ஆசை. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், விழாவில் ஆண்டவரே குத்தப்பட்டீரு, எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீரு, எங்களுக்காய் முள்மொழி சூட்டப்பட்டீரு, எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஆணி பாய்ந்த கரங்களை பார்த்து ஆண்டவரே தகப்பனை முத்தமிட எங்களுக்கு ஆசை அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பாதம் பணிந்து வணங்கும்படியான ஒரு ஆசை. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே அந்த பரலோகத்துல உம்மோடு கூட வாழ ஆசை சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேவதூதர்களோடு உம்மை துதித்து கொண்டே இருக்க ஒரு ஆசை அப்பா. அப்பேற்பட்ட கிருபை, அப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாஞ்சையை தகப்பன் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீ நிறைவேற்றி கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலும் உம்மோடு கூட இருக்கணும், உம்மோடு கூட வாழணும், உம்மோடு கூட நடக்கணும், உம்முடைய சித்தம் செய்யணும். அதுதான் ஆசைப்பா. பரலோகத்திலும் உம்மை பார்க்கணும், உம்மோடு கூட இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. நல்ல தகப்பனை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எப்பேற்பட்ட பாக்கியம் சுவாமி, எப்பேற்பட்ட பாக்கியம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனிதர்கள் சிறப்பானதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. எது பெஸ்டா இருக்கோ இல்ல, எங்க போனாலும் எதை நம்ம செலக்ட் பண்ணாலும் யோசித்து பாருங்க. எது சூப்பரா இருக்கோ, எது பெஸ்டா நம்ம கண்ணுக்கு தெரியுதோ, எது அழகா இருக்கோ, எது ரொம்ப டேலண்டா இருக்கோ அதைத்தான் செலக்ட் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் இல்ல, எந்த ஒரு காரியமா, ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம செலக்ட் பண்றது எல்லாமே பெஸ்ட் தான் இல்ல. ஆனால் ஆனால் நம்ம தேவனோ அவர் தெரிந்தெடுத்து சிறப்பாக்குவார். ஆமே. ஒன்றும் இல்லாம, ஞானமே இல்லாம, திறமையே இல்லாம, எதுவுமே இல்லாம இருக்கிறவங்கள தெரிந்தெடுத்து அதை பெஸ்டா மாத்துவார். ஆமே. அப்பேற்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். அதே மாதிரி மனிதன் உருவாக்கி உடைச்சிருவான் இல்ல, அழகா உருவாக்குவான், அழகா ஒரு காரியத்தை செய்வான். ஒரே செகண்ட்ல ஒரு கோபம், ஒரே செகண்ட்ல அது வேண்டாம், நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கும் போது அத்தனையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவான்ல. ஆனா தேவனோ உடைந்தவைகளை உருவாக்குவார். ஆமே. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பாருங்களேன். எப்பேற்பட்ட அன்பு. உடைஞ்சு போன இருதயத்தை திரும்ப ஒன்னா சேர்த்துருவார் இல்ல. நம்ம அவர் கரத்துல அவர் வணையனோன்னு எடுத்த உடனே அந்த களிமண் கெட்டு போயிடுச்சுன்னா தூக்கி வீசிட மாட்டார். அந்த பாத்திரம் கையில எடுக்கும் பொழுது அது உடைஞ்சு சுக்குநூறா போயிருச்சுன்னா உடனே தூக்கி போட்டுற மாட்டாரு. அதை திரும்ப உருவாக்குவார், புதிதாய் உருவாக்குவார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தோடு இதாமேன்னு சொல்றீங்க? ஆமே. நிச்சயமாய் நிச்சயமாய். இந்த மனிதன் உலகத்தை சுத்தி 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 வர்றான்ல, ஆனால் தேவனோ மனிதனுக்காக உலகத்தை சுற்ற வச்சிருக்கார். ஆமே. எப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம் நம்ம கூட இருக்கார். நன்று சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். தேவாதி தேவன், அப்பேற்பட்ட தெய்வம் ஆச்சரியமாய் செய்வார் இல்ல. மனிதனுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, அவனுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. மனிதனுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம அறிவு கெட்டாத அந்த அன்பு, நம்மளுக்கு அறிவு கெட்டாத அந்த கிருபை, புத்தி எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற தேவாதி தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளால யோசித்து கூட பார்க்கவே முடியாது ஆண்டவருடைய ஞானம். சர்வ ஞானி, சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபியாய் நம்மோடு கூட எங்க போனாலும் நம்ம கூட அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். நம்மை பாதுகாத்து சுற்றிலும் அக்கினி மதிலாய்
நம்ம கூடயே இருந்து வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி பலிகளை எடுத்துருவோமா. அப்பா நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துறீங்கப்பா. உம்முடைய பாதைகள் அப்பா ஆச்சரியமானவைகள், உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்பு தெய்வத்துக்கு கரங்களை தட்டி அப்பா நன்றியோடு. அப்பா இந்த ஆராதனை வேளையில என் தகப்பன் எங்களோடு கூட இருந்தீங்க, என் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து துதிக்க வைத்திருக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரிக்க நன்றி, கொடா கொடி நன்றி அப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். என் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. பேசுகிற மகளை நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தத்தை கேட்க ஆண்டவரே எங்களுடைய செவிகளை வெறுத்து சேதனம் பண்ணிருங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பெரிய பாக்கியம் என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஓமைகளை குறித்து அப்பா நாங்கள் தியானிப்பது எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அற்புதமாய் நீங்க பேசியிருக்கீங்கப்பா, அற்புதமாய் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ஓமைகள் மூலமாய் ஆண்டவரே கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. இத்தனை காரியங்களும் கற்றுக்கொண்டேன். தகப்பனுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஓமைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நாளிலும் ஆண்டவருடைய ஓமை 10 ராத்தல் ஓமை. ஸோ அந்த ஓமை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சிஸ்டர் கலா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களை கூட்டி சேர்த்த உடைய தயவுள்ள கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, என் வாயோடு இருந்து நான் பேச வேண்டியதை எனக்கு கட்டளையிடுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மகிமையுள்ள பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 10 ராத்தல். அது லூக்கா 19வது அதிகாரம் 12வது வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அரைக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அரைக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென்.
இந்த 10 ராத்தல் பற்றி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு, தம்மை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு அவர் வந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி உவமையாக எடுத்து கூறுகிறார். அவர் திரும்ப வரும் பொழுது ஜெய கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகர் சாத்தானை நசுக்கி ராஜ்யத்தை பெற்று நம்மளிடத்தில் திரும்ப வரும் பொழுது அவர் நம்மளிடத்தில் ஒப்புவித்த எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் ஆசையாய் இருக்கிறார். இந்த 10 ராத்தல் அப்படின்றது சுவிசேஷகம், அது ரட்சிப்பை பற்றி தேவன் அருமையாக இந்த இடத்தில் வெளிப்படுத்தி உள்ளார். அதுல எத்தனையோ ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அதுல அவர் ஒரு 10 பேருக்கு அழைத்து கொடுக்கிறார். அதாவது எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட ஜனங்களை தெரிந்தெடுத்து, முன்குறித்து தெரிந்தெடுத்து அழைத்து ஒப்புவித்திருக்கிற அவருடைய ரட்சிப்பை நம்முடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார். அவர் திரும்ப வரும் பொழுது அதில் நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருந்து எத்தனை ஆத்துமாக்களை, எத்தனை மனிதர்களிடம் நமது வேதத்தை பற்றி எடுத்து சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற அன்பை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறோம் என்கிறதில் அவர் விருப்பமுள்ளவராய் இருந்து அவர் வந்து நீதி உள்ள தேவனாய் நியாயம் தீர்க்க வருகிறார். அப்படி வரும் பொழுது முதல் இதுல 10 பேர்கிட்ட அவர் 10 பேர்கிட்ட அவர் கொடுக்கிறாரு. ஆனா கணக்கு கேட்டிருக்கிறது 3 பேரு தான் அப்படின்னு இருக்குதுல. முதல்ல வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த தாளந்துகளை வைத்து அவன் 10 ஆத்துமாக்களை தேவன் வசமாக அவன் திருப்பி இருக்கிறான். தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதே மாதிரிதான் நம்மளிடத்திலும் தேவன் ஒப்புவிச்சிருக்காரு. நிறைய தாளந்துகளை நம்ம இடத்துல கொடுத்திருக்காரு. அதை நம்ம வந்து வீணாக்காதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம ஊழிய சபைகள்ல வெறும் நம்மளுடைய தனி ஜெபம் மட்டும் கிடையாது, சபைகள்லயும் சரி நம்மளுடைய பங்களிப்பு, ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் தெய்வம் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் அறிக்கை பண்ண முடியுமோ சோம்பேறித்தனமா இல்லாதபடிக்கு கவனமா இருந்து அதை அறிக்கை பண்ணும்படிக்கு தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நீதி உள்ள தேவன் வரும் பொழுது கணக்கு கேட்பார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாமத்தை அந்த முதல் ஊழியக்காரன் உண்மையாய் இருந்து உத்தமனாய் இருந்து அவன் பிரஸ்தாபப்படுத்தி இருந்ததுனால 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் அந்த எஜமான் வந்து ஆக்கின மாதிரி தேவனும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதில் நம்ம உண்மையாய் இருந்து அவருக்கு சுத்தமானது இன்னதென்று அறிந்து நம் அழைக்கப்பட்ட நிலை இன்னதென்று அறிந்து கவனமாய் செயல்பட்டு அவரிடத்தில் ஒப்புவிக்கும் போது தேவன் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருப்பார். யாரிடத்துல அதிகமா ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க கிட்டத்துல அதிகமா கணக்கு கேட்கப்படும். புறஜாதியாரும் நியாய பிரமாணங்கள்ல கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய நாமத்தை அவங்க அறியல, தேவனுடைய நாமத்தை அவங்க துதிக்கல, ஆராதிக்கல. ஆனா அதே நியாய பிரமாணத்தை தெரிஞ்சு தேவனுடைய நாமத்தை நம்மளும் அதே மாதிரி வந்து ரட்சிக்கப்பட்டும் நம்ம வந்து துதிக்காம, நம்ம ஜெபிக்காம, தெய்வ சமூகத்தில் அவரோடு இடைபடாம நம்ம இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் தான் முதல்ல ஆரம்பிக்கப்படும். யாரிடத்துல அவர் ஒப்புவிச்சிருக்காரோ அங்க இருந்தா முதல்ல தண்டனை ஆரம்பிக்கப்படும். அப்போ வந்து நம்ம யாரும் கேட்க முடியாது, அவங்களை ஆராதிக்கலையே, அவன் பிரேயருக்கு வரலையே, அவன் அங்கல்ல போனா, அவன் சினிமாக்கு போனானே, ஆனா நாங்க எப்பவும் உங்ககிட்டயே தான் உட்கார்ந்து இருந்தோம்னா இல்ல. யாரிடத்துல அதிகமா ஒப்படைச்சிருக்காரோ, எத்தனையோ ஜனங்கள் இருப்பாங்க, 10 பேர் அழைச்சி 10 இடத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா யார்கிட்ட தெரிந்து கொள்ளப்பட்டு ஒப்படைச்சிருக்கோ அங்கதான் முதல்ல விசாரணை நடக்கும். அதே மாதிரி
தேவனுடைய ரட்சிப்பை அறிந்த நம்மளிடத்தில் தான் தேவன் முதல்ல நியாயம் கேட்பாரு. ஏன் இது நடந்தது, ஏன் இது நடக்கலன்னு கண்டிப்பா அது அவர் கேட்பாரு. அதனால தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள எவ்வளவோ நமக்கு வாய்ப்புகள் இருந்து, எவ்வளவோ விஷயங்கள்ல அறிஞ்சிருந்தோம், அது சோம்பர்த்தனமா இன்னும் நம்ம அறிவிக்காம இருந்தா நமக்கு ஐயோ அப்படின்னு தேவன் உணர்த்துறாரு. ஏன்னா இந்த எசேக்கியேல் 33:13 அதிகார 13வது வசனத்துல, பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். நமக்கு வேதம் அழகா நமக்கு தேவ ஆவியானவர் வேதத்துல அழகா நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு சின்ன தப்புக்கு கூட அங்க அவரோட நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு சின்ன தப்பு கூட, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு சின்ன தப்புக்கு கூட அங்க அனுமதி இல்லை. ஏன்னா அவ்வளோ அழைக்கப்பட்டு அவ்வளோ பொறுப்புகள் ஒப்படைக்கும் போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு தேவன் விரும்புறார். அதே மாதிரி ஒப்புவிச்சும் நம்ம எதுவும் நம்ம பண்ணல அப்படின்னா அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 இருக்கு. கண்டிப்பா அவர் நம்மளுடைய ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பேரு அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நம்மளுக்கு கொடுத்தவர் ரட்சிப்ப நம்ம அதை பழகி பெருக செய்யாம நம்மளுடைய குடும்பம் முதல்ல நம்ம குடும்பத்தார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்திலேயே நம்ம நற்சாட்சி இல்லை, குடும்பத்தாரே நம்ம ரட்சிக்கப்படலைன்னா, ஏன்னா அந்த ஆத்துமாக்களை முதல்ல நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக இன்னும் அதிகமா ஜெபிக்கணும்னு தேவன் என்ன வேலையில உணர்த்துறாரு. கண்டிப்பா அது நம்ம குடும்பம் நம்ம ஜெபிச்சுட்டோம் தானே, அது ஓகே நம்ம ஜெபிக்கலாம். இல்ல, உங்களுடைய விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. அவன் சொல்றதுனால ஒண்ணும் நம்ம வாய் வலிக்காது, ஒண்ணும் செய்யாது. ரிப்பீட்டடா சொன்னாலும் பரவாயில்ல, அவர் பொறுமையா கேட்கிறவரா இருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நம்ம அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க சொல்லி, நம்ம குடும்பத்தார் மட்டுமல்ல நம்மளுடைய உறவினர்கள் அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா பண்ண சொல்லி தேவன் ஏன்னா நம்ம அதுல கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் சொல்றோம், நம்ம நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும் அப்படின்னு நினைப்போம். இல்ல, அங்கேயும் ஸ்பெஷலா ஒருத்தரும் விட்டுறாதபடிக்கு கவனமா இருக்கணும்னு தேவன் உணர்த்துறாரு. அதனால நம்மளுடைய தாளந்துகளை, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாளந்துகளை பல மடங்கு பெருக்கி அவரிடத்தில் கொடுக்கும்படிக்கு, தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கும்படிக்கு, நம்ம சோம்பர்த்தனமா இல்லாதபடிக்கு எப்பொழுதும் ஜெப ஆவியோடனும் வேத தியானத்தோடும் கடவுளுக்கு பயந்தும் மனுஷருக்கு குற்றமில்லாத மனசாட்சியோடு, இது ஒரு வசனம் இருக்கு. இந்த ஒரு அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 18வதுல, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருந்து. இப்ப தேவனுக்கு முன்பாகனா மனுஷரை தேவன் நிமித்த ஆதாயப்படுத்துறதுக்கு மனுஷரிடத்திலேயும் நம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த ஒரு அற்பமான ஒரு காரியத்தை கூட பொய் சொல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமா இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய பெண்களாக இருந்தாலும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் கூட சின்ன பிள்ளைங்கன்னா இல்லாம சின்ன பொய் கூட சொல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க தேவன் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷனை பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான். அதனாலதான் அந்த ஒண்ணுமே செய்யாத அந்த சோம்பர்த்தனத்துல இருக்கிற அந்த ஊழியக்காரன்ட்ட இருந்து எடுத்து அந்த 10 முதல் ஊழியக்காரன் இடத்துல அவ்வளத்தையும் அவர் ஒப்புவிக்கிறாரு. ஏன்னா எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். அப்போ ஏற்கனவே இருந்துச்சுன்னா இன்னும் அந்த ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார்ல, அதை இன்னும் மகிமைப்படுத்துவார் அவர். அதனால நம்ம நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை, அந்த ரட்சிப்பை
நம்ம கவனமாய் திரும்ப நம்மளுடைய ஜீவ கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எப்பொழுதும் ஜெப ஆவியோடும் வேத தியானிப்போடும் இருந்து நம்ம ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவரோடு காணப்படும்படிக்கு எச்சரிக்கையா இருந்து நடக்க வேண்டும் என்று தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த 10 ராத்தல் உவமைகள் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தேவன் இந்த வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஆமேன் ஆமேன். கர்த்தர் பேசின அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். சகோதரி மூலியமாக கர்த்தர் அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த ஊமையின் படி ராத்தல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பா இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் எல்லாரையும் தெரிந்தெடுத்து அவர்களை அழைத்து கொடுக்கிறார். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து கொடுக்கிறார். அவர் ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை அவர்கள் இந்த வியாபாரம் என்பது இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு சேர்க்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் எதிர்பார்ப்பா இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக ஆண்டவர் அந்த எஜமானன் கேட்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு ஆத்துமாக்களை அறுவடை செய்திருக்கிறார்கள் காரியங்களை அந்த ஊழியக்காரர்களுடைய அந்த பாதையில் அவர் செய்வார். இந்த ராத்தல் என்பது இதை போன்ற ஒரு உவமையை நம்ம மத்தேயுவிலையும் பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அதுல கூறப்படும் தாளந்து என்பது ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பொறுப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வரங்களா இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ராத்தல் என்பது ரட்சிப்பா இருக்கு. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஓரளவுக்கு கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக அந்த ரட்சிப்பை பலரிடத்துல நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதமான பிள்ளைகளாக நம்மளை தெரிந்தெடுக்கிறார், ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் அவர் நம்மளோட பேசி இருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்க கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். சகோதரி மூலியமாக கர்த்தர் அநேக காரியங்களை நம் இருதயத்தோடு பேசினபடினால் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே இந்த ஆண்டவர் உவமையின் மூலியமாக எங்களுக்கு அநேக காரியங்களை நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே அப்பா, இந்த நாளில சுவாமி நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த ராத்தலை கொடுத்திருக்கீங்க, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே பொறுப்புள்ள பிள்ளைகளாக நாங்கள் அனைவரிடம் இதை கொண்டு சேர்க்க அறுவடை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அனைவரும் இதை மனதார இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க சுவாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் பொறுப்புகள் எல்லாமே உமக்கு சொந்தமானவைகள் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் உமக்கு நன்றி. சகோதரியை ஆசீர்வதிங்க சுவாமி. சகோதரியின் மூலமாக நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உண்மைகளுக்காய் நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. தேங்க்யூ லார்ட். உடைய கரத்துல ஆண்டவரே அப்பா அனைவரையும் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.